வாணியம்பாடி அருகே நாட்டு வெடி வெடித்து இளைஞர் ஒருவர் படுகாயமடைந்த சம்பவத்தில் பட்டாசு கடை உரிமையாளரை போலீசார் கைது செய்தனர். திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடியை அடுத்த ஈச்சாங்கால் கிராமத்தைச் சேர்ந்தவர் சபரி. இவரது வீட்டில் அனுமதியின்றி பதுக்கி வைக்கப்பட்டிருந்த நாட்டு வெடிகள் மற்றும் பட்டாசுகள் நேற்று முன்தினம் வெடித்து சிதறியது. இதில் சபரியின் கைவிரல்கள் துண்டானதுடன் கண்களிலும் பலத்த காயம் ஏற்பட்டது. இதை அடுத்து சபரி வேலூரில் உள்ள தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. இது குறித்து போலீசார் வழக்கு பதிவு செய்து தடயவியல் மற்றும் வெடிபொருள் நிபுணர்களை வரவழைத்து சம்பவ இடத்தில் ஆய்வு மேற்கொண்டனர். போலீசார் விசாரணையில் அதே பகுதியைச் சேர்ந்த ஐயப்பன் என்பவர் வாணியம்பாடி மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் பட்டாசு கடை வைத்து விற்பனை செய்து வருவதும், அவரது உறவினரான சபரி தனது வீட்டில் நாட்டு வெடிகுண்டு மற்றும் பட்டாசுகளை தயாரித்து அதனை ஐயப்பனிடம் கொடுத்து வந்ததும் தெரியவந்தது. இதனை அடுத்து அம்பலூர் போலீசார் ஐயப்பன் வீட்டில் சோதனை செய்தனர். அப்போது சட்டவிரோதமாக வீட்டில் பதுக்கி வைக்கப்பட்டிருந்த நாட்டு வெடி மற்றும் பட்டாசுகள் மற்றும் 50 கிலோ வெடிமருந்தை பறிமுதல் செய்த போலீசார் இது தொடர்பாக வழக்கு பதிந்து ஐயப்பனை கைது செய்தனர். இதேபோல் கடந்த நவம்பர் 29ஆம் தேதி ஐயப்பன் வீட்டின் அருகிலேயே அரசு அனுமதியின்றி செயல்பட்டு வந்த பட்டாசு கடையில் ஏற்பட்ட வெடி விபத்தில் 5 வீடுகள் சேதமடைந்தன என்பது குறிப்பிடத்தக்கது.